செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தேர்தல் கருத்து கணிப்புகள் குறித்து பேசிய அவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறோம். ஆனால் சில கணிப்புகள் 145 தொகுதிகள் மட்டுமே என்று சொல்வதை கருத்து திணிப்பு என்றுதான் பார்க்கிறோம் என்றார். காங்கிரஸ் மாநில தலைமை மீதான விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், நான் பொறுப்பேற்பதற்கு முன்பு 100% வெற்றி விகிதம் இல்லை. தற்போது புதுச்சேரி உட்பட 10க்கு 10 என முழுமையான வெற்றியை பெற்றுள்ளோம். கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 28 தொகுதிகளிலும் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா இடமும் பெற்றுள்ளோம். இது வளர்ச்சியா அல்லது அழிவு பாதையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். எங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் சிறப்பான பணி நடந்திருக்கு. எங்க தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எல்லா தொகுதிகளும் கவர் பண்ணியிருக்காரு. இந்த உழைப்பு, இந்த பணி வீண் போகாது. மக்கள் புரிதலோடு இருக்காங்க, யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது. அப்ப எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெல்லும் என்று தான் டே ஒன் என்னுடைய கருத்தை நான் அதை மாத்திக்கல. அதை தான் திணிப்புன்னு சொல்றேன். நீங்க உடனே 140 ஒத்துக்க மாட்டீங்களா? 140 ஒத்துக்க மாட்டோம். 200க்கு மேல வெற்றி பெறணும். அதுதான் எங்களுடைய பார்வை. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு மதுரை விமான நிலைய பின்புறம் உள்ள தனியார் கல்லூரியில் பாஜக முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த முக்கிய கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல், தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு உறுதியான வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை முடிவுகள் வரும்போது இது அனைவருக்கும் தெரியவரும். தமிழகத்தில் விரைவில் மக்கள் நலன் காக்கும் ஒரு நல்ல அரசாங்கத்தை பார்ப்போம் என்றார். மேலும் தமிழகத்தின் வளர்ச்சி, தமிழ் மக்களின் கலாச்சாரம் மற்றும் பெருமை, பெண்களின் கண்ணியம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் எங்களது ஆட்சி அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகர் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் முடித்து காலை சுந்தரராஜ பெருமாள் திருக்கோலத்தில் தேனூர் மண்டகப்படிக்கு எழுந்தருளினார். பின்னர் தியானத்தில் இருந்தபோது துர்வாச முனிவரை கவனிக்காததால் தவளையாக மாறும்படி சாபம் பெற்ற மண்டுக முனிவருக்கு வைகை ஆற்றின் நடுவே கள்ளழகர் சாப விமோசனம் அளித்தார். மேலும் மண்டகப்படி முன்பாக செயற்கைக்குளம் அமைக்கப்பட்டு நாரை பறக்க விடப்பட்டு முக்தி அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சர்க்கரை தீபமேந்தி கள்ளழகரை மனமுருகி வழிபட்டனர். சித்திரை திருவிழாவின் அடுத்த நிகழ்வாக இன்று நள்ளிரவு முதல் விடிய விடிய ராமராயர் மண்டகப்படியில் உலக புகழ்பெற்ற தசா அவதாரம் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. கோவை கங்கா மருத்துவமனையின் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் தீக்காய சிகிச்சை பிரிவு தென்னிந்தியாவிலேயே மிகச்சிறந்த மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கங்கா மருத்துவமனையின் கலையரங்கத்தில் தோல் தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள் நரேந்திரன் மற்றும் கல்பனா நரேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பிளாஸ்டிக் சர்ஜரி துறை தலைவர் டாக்டர் எஸ் ராஜசபாபதி அவர்கள், தீக்காயங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தோல் தானம் என்பது ஒரு மறுபிறவியாகும். பலரது உயிரை காப்பாற்றுவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் தோல் தானம் பெற்று மறுவாழ்வு அடைந்த நோயாளிகள் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க தங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். கோவை மாவட்டம் நரசிபுரம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நுழைவுத் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக வந்திருந்தவர்கள் தங்களது 4 சக்கர வாகனங்களை விராலியூர் சாலையின் இருபுறமும் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது அந்த வழியாக வந்த தடம் எண் 21A அரசு பேருந்து செல்ல வழி இல்லாததால் சாலையை மறித்து நின்ற காரை எடுக்குமாறு ஓட்டுநர் கேட்டுள்ளார். இதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த இன்னோவா கார் ஓட்டுநர் பாக்கியராஜ் மற்றும் அவருடன் இருந்த ஒரு கும்பல் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். சக ஊழியர்கள் தாக்கப்பட்ட தகவல் காட்டு தீ போல பரவிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளுடன் தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்டனர். போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்த போலீசார் கார் ஓட்டுநர் பாக்கியராஜ் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர்.
அந்த பக்கத்துல கவனிக்க மாட்டேங்கிறாங்க. தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உடுமலை துணை காவல் கண்காணிப்பாளர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறையினர் ஒரு பிரம்மாண்ட கொடி அணிவகுப்பை நடத்தினர். உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த அணிவகுப்பு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. வாக்கு எண்ணிக்கையின் போது அரசியல் கட்சியினரிடையே மோதல்கள் ஏற்படாமல் தடுக்கவும் பொதுமக்கள் எந்தவித அச்சமுமின்றி இயல்பு வாழ்க்கையை தொடரவும் இந்த அணிவகுப்பு ஒரு விழிப்புணர்வாக அமைந்தது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் திருமங்கலம் தொகுதி வேட்பாளருமான RP உதயகுமார் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள் குறித்து பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள 5.5 கோடி வாக்காளர்களில் எத்தனை பேரை சந்தித்து கருத்து கணிப்பு நடத்தினார்கள்? அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செய்யவும் மடைமாற்றம் செய்யவும் திமுக எடுக்கும் எந்த ஆயுதமும் பலிக்காது. எடப்பாடியார் வெளியிட்ட அறிக்கை தொண்டர்களுக்கு நம்பிக்கையின் ஆயுதமாகவும் எதிரிகளை சூர சம்ஹாரம் செய்யும் வேலாயுதம் அமைந்துள்ளது என்றார். மேலும் தமிழகத்தை ஆளும் பொறுப்பை எடப்பாடியார் கையில் வழங்க மக்கள் ஏற்கனவே தீர்ப்பு எழுதிவிட்டார்கள். அந்த தீர்ப்பு நாளை அதிகாரப்பூர்வமாக வாசிக்கப்படும் என்றும் RP உதயகுமார் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தார். புரட்சி தமிழையா எடப்பாடியாருடைய தேர்தல் பிரச்சாரம் யதார்த்தத்தை, உண்மையை, சத்தியத்தை, மக்களின் தேவைகளை எடுத்து வைத்தார். ஆகவே இன்றைக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று நாளைய தினம் வாசிக்க இருக்கிற அந்த தீர்ப்பிலே புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற அந்த நல்ல தீர்ப்பு வர இருக்கிறது என்பதை நாடு எழுதியிருக்கிற, நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எழுதியிருக்கிற தீர்ப்பு. ஆகவே எக்ஸிட் போல் என்று சொல்லுகிறார்கள். 5.5 கோடி வாக்காளர்களிடத்திலே எத்தனை கோடி வாக்காளர்களை இவர்கள் சந்தித்திருக்க முடியும்? ஆகவே மக்கள் மனதை அறிந்தவர்கள், மக்கள் சேவையிலே ஈடுபட்டிருக்கிற மகத்தான தலைவர்கள். ஆகவே புரட்சி தமிழையா எடப்பாடியார் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். களத்திலே நின்ற முதலமைச்சர் வேட்பாளர்களிலே முதன்மையானவராக, எல்லோரும் விரும்பியவராக, எல்லோரும் வரவேற்கக்கூடியவராக, ஒரு சாமானியராக, மக்களோடு மக்களாக, ஏன் இந்தியாவிலே அப்பாயின்மெண்ட் இல்லாது பார்க்கக்கூடிய ஒரு முதல்வராக 4.5 ஆண்டு காலம் சாதித்து காட்டிய அந்த தங்க மனம் படைத்த புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய தலைமையிலே 234 தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஒரே அளவிலே தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பை அளிப்பார்கள். அதுதான் கடந்த கால வரலாறு. ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை திசை திருப்புவதற்கோ, சோர்வடைய செய்வதற்கோ, அல்லது அவர்களை மனமாற்றம் செய்வதற்கோ நீங்கள் எத்தனை ஆயுதங்களை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாலும் அது கைகூடாது. அது பகல் கனவாகும். தமிழ்நாடு ஹாக்கி யூனிட் சார்பில் சுகுணா கோப்பை 2026 ஹாக்கி போட்டிகள் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி தொடங்கி மிக சிறப்பாக நடைபெற்றது. 35 மாவட்டங்களிலிருந்து சுமார் 700க்கும் மேற்பட்ட இளம் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டிகள் கோவை அரஸ்புரத்தில் உள்ள ஹாக்கி மைதானத்தில் நேற்று அரங்கேறின. இதில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தூத்துக்குடி அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கடும் சவாலை அளித்த ராமநாதபுரம் அணி 2ஆம் இடமும், சொந்த மண்ணில் விளையாடிய கோவை அணி 3ஆம் இடமும் பெற்று வெண்கல பதக்கத்தை வென்றது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து இப்போ இன்னைக்கு ஃபைனல்ஸ் முடிஞ்சது. இதில் வந்து தூத்துக்குடி மாவட்ட அணி வந்து வெற்றி பெற்றது. 2ஆம் இடம் வந்து ராமநாடு மாவட்ட அணியும், 3ஆவது இடம் கோவை மாவட்ட அணியும் பெற்றது. இந்த போட்டியோட முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த 19 வயதுக்குட்பட்டான மாநில அணியை வந்து தேர்வு செய்யறதுக்கான ஒரு போட்டி தான் இந்த முக்கியமான போட்டி. ஸோ இந்த போட்டி மூலிமா வந்து நம்ம தமிழ்நாடு அணியை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து 35 பேர் கொண்ட உத்தேச கேம்புக்காக வீரர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. மருத்துவ கனவோடு காத்திருக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கான நீட் தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மாலை 5:20 மணி வரை நடைபெறும் இந்த தேர்வானது தமிழ் உட்பட 13 மாவட்டங்களில் நடத்தப்படுகிறது.
மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 14 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. சுமார் 8578 மாணவ மாணவிகள் மதுரையில் மட்டும் தேர்வெழுத உள்ளனர். இதற்கான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்வு மையத்திற்கு வரும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. அதில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை மட்டுமே மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். புகைப்படம் ஒட்டப்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் ஆதார், பான் கார்டு அல்லது வாக்காளர் அட்டை போன்ற ஏதேனும் ஒரு அசல் அடையாள அட்டையை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்துள்ள எண்ணம் சுங்கம் துறையூர் அருகே சுற்றுலா வேன் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வால்பாறையை சுற்றி பார்ப்பதற்காக வந்த இந்த வேனில் மொத்தம் 22 சுற்றுலா பயணிகள் பயணம் செய்துள்ளனர். வேன் எதிர்பாரா விதமாக கவிழ்ந்த போதிலும் அதில் பயணித்த 22 பேரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இருப்பினும் இந்த விபத்தின் போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பலத்த காயமடைந்தார். காயமடைந்த இருசக்கர வாகன ஓட்டி பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கோவிலில் திரண்டனர். அதிமுக, பாஜக, பாமக மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற வேண்டும் என்பதை முன்னிறுத்தி அவர்கள் கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நிர்வாகிகள் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்பதே எங்களது பிரார்த்தனை என்றும் தெரிவித்தனர். தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் தொடங்குகிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 16 மையங்களில் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்வை கோவையில் மொத்தம் 7181 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். இதில் குறிப்பாக அரசு பள்ளிகளில் பயின்ற 298 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எதிர்கொள்கின்றனர். இவர்கள் அனைவரும் தங்களது ஹால் டிக்கெட்டுகளை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்து தேர்வு மையங்களுக்கு வர தயாராகியுள்ளனர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க முன் எப்போதும் இல்லாத வகையில் அனைத்து மையங்களிலும் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கேமராக்கள் மூலம் கோவையில் நடைபெறும் தேர்வை சென்னையில் உள்ள தனி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அதிகாரிகள் நேரடியாக கண்காணிக்க உள்ளனர். அறுபடை வீடுகளில் பிரசித்தி பெற்ற பழனி மலைக்கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரை வருவது வழக்கம். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் சின்னக்கரசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கொங்கு ஒயிலாட்டம் வேலாண்டவர் காவடி குழுவினர் 4ஆம் ஆண்டாக இந்த ஆண்டு பழனிக்கு தங்களது பக்தி பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். பழனி கிரிவல பாதையை இந்த குழுவினர் அடைந்தபோது அங்கிருந்த பக்தர்களை தங்களது பாரம்பரிய கலையால் கட்டி போட்டனர். வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து கையில் சிறு துணியுடன் இவர்கள் ஆடிய ஒயிலாட்டம் மற்றும் சிலிர்க்க வைத்த காவடி ஆட்டம் முருக பக்தர்களை பெரிதும் கவர்ந்தது. தங்கள் ஊர் செழிக்கவும் குடும்பங்கள் நலம் பெறவும் வேண்டி இந்த பாரம்பரிய கலையோடு நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கும் இவர்கள் மலைக்கோவிலில் முருகப்பெருமானை தரிசித்து தங்களது நேர்த்திக்கடனையும் செலுத்த உள்ளனர். இவர்களின் இந்த பக்தி பயணம் பழனிக்கு வந்திருந்த மற்ற பக்தர்களுக்கு பெரும் உற்சாகத்தை அளிப்பதாக அமைந்தது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் லிமேக்ஸ் என்ற OTT தளத்தையும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.